H1B விசாக்களுக்கு ஆண்டுக்கு 90 லட்சம் ரூபாய் கட்டணம் விதிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவு. அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்களுக்கு கடும் பாதிப்பு. ட்ரம்பின் உத்தரவால் வெளிநாடு சென்ற H1B விசாதாரர்களுக்கு சிக்கல். செப்டம்பர் 21ஆம் தேதி நள்ளிரவுக்குள் அமெரிக்கா திரும்ப நிறுவனங்கள் ஆணை. H1B விசா கட்டுப்பாடுகள் குறித்து மத்திய அரசு தீவிரமாக ஆய்வு. விசா விதிமுறைகள் குறித்து அமெரிக்க அரசுடன் இணைந்து செயல்பட தயார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். இந்தியாவின் முக்கிய பிரச்சினைகளை தீர்க்க சுயசார்புதான் ஒரே மருந்து. குஜராத்தில் 34,200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்களை தொடக்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. செம்பரம்பாக்கத்தில் 66 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். சென்னைக்கு தினமும் கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீரை விநியோகிக்க ஏற்பாடு. சென்னை பூவிருந்தவல்லியிலிருந்து செம்பரம்பாக்கம் வரை சாலை வலம் சென்ற முதலமைச்சர். வழிநெடுகிலும் திமுகவினர் உற்சாக வரவேற்பு. அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் 2 மடங்கு வளர்ச்சியை எட்டிய தமிழ்நாடு. 11.19% பொருளாதார வளர்ச்சியே திராவிட மாடலுக்கு சாட்சி என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. திமுகவின் கோட்டையான நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்ட தாவேகா தலைவர் விஜய். ஆர்ப்பரித்த தொண்டர்கள் மத்தியில் உள்ளூர் பிரச்சினைகளை பட்டியலிட்டு பேச்சு. இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாதே. இரண்டாயிரத்தி 26 தாவேகா திமுக இடையேதான் போட்டி என விஜய் மீண்டும் திட்டவட்டம். எங்கள் போர் முழக்கம் உங்களை தூங்க விடாது என முதல்வருக்கு சவால். 2026 ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு சொந்த மாவட்டத்தையே கருவாடு போல காய விட்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என விஜய் குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் ஏன் என்றும் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது. அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா? மனசு தொட்டு சொல்லுங்க சிஎம் சார் என நாகை பரப்புரையில் விஜய் கேள்வி. சிஎம் சார், மனசு தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? இங்கே மீனவர் இருந்தால் அவர் தமிழ் மீனவர், மற்ற மீனவர் இருந்தால் அவர் இந்திய மீனவரா என விஜய் கேள்வி. பாசிச பாஜக அரசு என்றும் சாடல். மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. வார இறுதி ஓய்வு நாளான சனிக்கிழமைகளில் மட்டும் மக்களை சந்திப்பது ஏன் என விஜய் விளக்கம்.
அரசியலில் சிலருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் பேச்சு. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? திருப்பதி ஏழுமலையானை காண திருமலையில் குவியும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்காக 18 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு.